Hello guys, welcome back to C# tutorial with me GUVI. இன்னைக்கு வந்து நம்ம டெலிகேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எப்படி வந்து C# ப்ரோக்ராமில் வந்து டெலிகேட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டைப்ஸ் ஆஃப் டெலிகேட்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஃப்ளிப் டு C#, விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு டெலிகேட் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெலிகேட்டுன்றது ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு ஃபங்க்ஷனே வந்து நம்ம ஒரு பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து ஒரு டெலிகேட். ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும்னா டெலிகேட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு மெத்தட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். என்கிட்ட ப்ரோக்ராம்ன்ற கிளாஸ் இருக்குது, இதில் ஒரு மெத்தட் ஒன்று டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு. மெத்தட் வந்து ஒன்றும் சொல்லுவேன், ஜஸ்ட் சாம்பிள் மெத்தட். ஓகேங்களா, ஜஸ்ட் என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே பார்த்தா இந்த மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கன்சோல் ரைட் லைனில் வந்து ஃப்ரம் டெலிகேட்ஸ். ஓகே, ஸோ இப்படி டெலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சோல் மெத்தட் மற்றும் கன்சோல் கன்சோலில் வந்து ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டெலிகேட் எக்ஸாம்பிள் பார்க்குறனால ஃபஸ்ட் நம்ம ஒரு டெலிகேட் வந்து டிக்ளேர் பண்ணணும். நம்ம ஒரு மெத்தடை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? ஓகே, நம்மளோட ஆக்சஸ் மாடிஃபையர் போடுவோம், ரிட்டர்ன் டைப் போடுவோம், அதுக்கப்புறம் நம்மளோட மெத்தடோட நேம் போடுவோம். ஓகேங்களா, இங்கே ஏதாவது பேராமீட்டர் இருந்ததுன்னா பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ உங்களோட மெத்தடோட சிக்னேச்சரும் டெலிகேட் சிக்னேச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, உங்களோட ஆக்சஸ் மாடிஃபையர் வரும், டெலிகேட் அப்படின்ற அந்த கீவேர்டு வரும், நெக்ஸ்ட் உங்களோட ரிட்டர்ன் டைப், அதுக்கப்புறம் உங்களோட டெலிகேட்டோட நேம். ஓகே, மெத்தடோட பாடியெல்லாம் வராது. ஃபைன். இங்கே வந்து டெலிகேட் நேம், நான் ஜஸ்ட் டெலிகேட் நேம்னே வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ டெலிகேட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மூவி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு டெலிகேட் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர், அது ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து பேராமீட்டராக கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை பேராமீட்டராக நீங்கள் ஒரு டெலிகேட்டுக்கு பாஸ் பண்ண போகிறீங்கன்னா, உங்களோட டெலிகேட்டோட சிக்னேச்சர்னால் எதுவும் இல்லை, இந்த இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா, இதுதான் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெலிகேட்டோட சிக்னேச்சரும் நீங்கள் எழுதுகிற அந்த மெத்தடோட சிக்னேச்சரும் ஒன்றா இருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து அந்த மெத்தட் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் ஒரு டெலிகேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெலிகேட்டுக்கு இப்போ நான் ஒரு மெத்தடை பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம எப்பவுமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். டெலிகேட் நேம் dn = நியூ டெலிகேட் நேம். ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா void target அப்படின்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா. இந்த void எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டெலிகேட்டோட ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா மேலே voidன்னு இருக்கா. ஸோ வாய்டாக இருக்கிற வாய்டு ரிட்டர்ன் டைப்பாக வச்சிருக்கிற ஒரு மெத்தடை தான் நான் வந்து அக்செப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகேட் வந்து சொல்லுது. அந்த டார்கெட் வந்து என்ன மெத்தட் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது சாம்பிள் மெத்தட் அப்படின்ற அந்த மெத்தட் தான். பாஸ் பண்ணிவிட்டு செமிகாலன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எரர் வரல. ஓகே, ஸோ சப்போஸ் இங்கே நான் வந்து இன்னொரு மெத்தட் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இன்னொரு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மெத்தட். ஓகே, டெஸ்ட் மெத்தடில் வந்து ரிட்டர்ன் 1. சின்ஸ் நான் இன்ட்டு வந்து போட்டிருக்கனால ரிட்டர்ன் 1ன்னு சொல்லி போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி போட்டதுமே எனக்கு வந்து எரர் சொல்லும். என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்ட்டு program.test method as a wrong return type. ஓகேங்களா, ஏன் ரிட்டர்ன் டைப்னா, இங்கே டெலிகேட் அக்செப்ட் பண்ணுற ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு, பட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. மெத்தட் வந்து அந்த ரிட்டர்ன் டைப் வந்து மஸ்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே மேட்ச் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எந்த மெத்தடை நீ கால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். dn டாட் ஓகே இன்வோக் போட்டுட்டிங்கன்னா உங்களோட மெத்தட் வந்து இன்வோக் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பில்ட் பண்ணுறேன், பார்த்தா பில்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நான் எஃப்ஐ தரேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டெலிகேட்னு வந்திருக்கா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்கிற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் மெயின் மெத்தடில் ஒரு டெலிகேட் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு அந்த மெத்தடை இன்வோக் பண்ணு அப்படின்றதையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மெத்தட்னா சாம்பிள் மெத்தடில் ஃப்ரம் டெலிகேட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டெலிகேட்ஸோட பர்பஸ். ஓகே, இப்படி தான் வந்து C# டெலிகேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பட்
இந்த இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் மெத்தடை வந்து நான் டைரெக்டாகவே சாம்பிள் மெத்தட்னு சொல்லி கால் பண்ணி விட்டுலாமே. இதுவே வந்து எனக்கு என்ன பண்ணும், அதே அவுட்புட் தான் தரும். ஓகேங்களா. ஏன் வந்து இப்படி பண்ணுறது பதிலாக நம்ம டெலிகேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த டாபிக் வர்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் பேக் தான். கால் பேக்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கை வந்து அட் த லாஸ்ட்டோ இல்லைனா வந்து வேறு ஒரு ஒர்க் முடிச்சுட்டு நம்ம இன்னொரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் பொழுது வந்து நம்ம ஒரு மெத்தடை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுதான் வந்து கால் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மெத்தடை வந்து இன்னொரு மெத்தடுக்கு பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணும் பொழுது அந்த அவுட்டர் மெத்தடோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்ல பேராமீட்டராக, அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ தட் இஸ் அ கால் பேக். ஓகே, ஒரு கால் பேக் வந்து தரும், அதுக்கப்புறமா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து டெலிகேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேங்க்ஸ்.